கதைப்போமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோடில் நம்ம மும்மொழி கொள்கையை ஆதரித்தாதான் தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி ஒதுக்கும் அப்படின்னு ஒன்றிய அமைச்சர் சொல்லியிருக்காரு. இல்லை எங்களுக்கான உரிமைகளை தான் நாங்கள் கேட்குறோம், உங்ககிட்ட நாங்கள் பிச்சை கேட்கலாம், இது தடித்தனம்லாம் இங்கே வச்சுக்காதீங்க அப்படின்னு தமிழக அமைச்சரவையிலேருந்து சமூக ஊடகங்களில் நம்ம தமிழர்கள் எல்லாருமே எதிர்வினை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அது ஏன் என்னத்துக்கு இந்தியை தான் ஆதரித்து தான் போகலாமே, ஹிந்தி தான் நேஷ்னல் லாங்குவேஜ் ஆச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் சங்கின்னு அர்த்தம். ஏன்னா ஹிந்தி நேஷ்னல் லாங்குவேஜ் இல்லை அப்படின்றத நம்ம தொடர்ந்து நிரூபிச்சிட்ருக்கோம். ரைட், இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசுகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். ரைட், மொழின்றது ஒரு கம்யூனிகேஷன் டூல். ஓகே, சொந்த மொழி தாய்மொழி தமிழ் இருக்குது. எனக்கு உலகத்தையோடு உரையாட ஆங்கிலம் இருக்கின்றது. அப்புறம் எதுக்கு நான் ஹிந்தி படிக்கணும் அப்படின்றது தான் இங்கே தமிழ்நாட்டில் காலங்காலமாக கேட்கக்கூடிய கேள்வி. அதுக்கு டெல்லி என்ன சொல்லுதுன்னா, நாம் இந்தியா ஒன்றிணைந்த ஒரு நாடு, அதில் ஒரே மொழியாக இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு டெல்லியில் சொல்கிறாங்க. கொஞ்சம் வெளிப்படையாக பார்க்கும்போது, கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது இது நியாயமாக இருக்க மாதிரி தானே தோணும். ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேர்தல் நல்லா இருக்கே அப்படின்னு. ஆனால் இந்தியா ஒன்றிணைந்த, அதாவது ஒரே நாடல்ல ஒரே மொழி அல்ல, பல்வேறு மாநிலங்களுடைய கூட்டமைப்பில் உருவானது தான் ஒன்றியன்றது தான் இந்த இந்தியா. பல்வேறு மாநிலங்கள் ஒன்று சேர்ந்தது தான் இந்தியா. பல்வேறு மாநிலங்கள்னும் போது இனம் மொழி எல்லாமே தனித்தனி. வெள்ளைக்காரன் அவனுடைய பரிபாலனத்தை நிறுவனத்துக்கு, அவன் ஆட்சி செய்கிறதுக்காக இந்திய சமஸ்தானங்களை ஒன்று சேர்த்து அதுக்கு ஒரு இந்தியான்னு ஒரு பேரை வச்சு அவன் ஆட்சி பண்ணியிருந்தான். 200 வருஷம் சாப்பிட்டு அவன் கிளம்பி போயிட்டான். போனவன் என்ன பண்ணிட்டான், இன்னொன்று வெள்ளைக்காரன் தான் முதல்ல உங்களுக்கு ஹிந்தின்ற ஒரு மொழியை அறிமுகப்படுத்தினான். அதுக்கு முன்னாடி ஹிந்தி மொழியே கிடையாது. 1736 சம்திங் லைக் தட் ஹிந்தி நேஷ்னல் லாங்குவேஜ் அப்படின்னு நம்மளுக்கு தொடர்ந்து கட்டமைச்சிக்கிட்டே வராங்க. ஆனால் ஹிந்தி நேஷ்னல் லாங்குவேஜ் இல்லைன்றதை நம்ம தொடர்ந்து உடச்சிக்கிட்டே வரோம். ஜெயஞ்சன் சாருடைய ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன். அதில் ஹிந்தியே 1790 கில்கிறிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆங்கிலேயர், அவர் டாக்டரான். அவர் ஸ்காட்லாந்துலேருந்து இங்கே வரார். இப்போ நம்மளுக்கு சென்ட் ஜார்ஜ் கோட்டை சென்னையில் தலைமை செயலகமாக இயங்குது. அந்த மாதிரி கல்கத்தாவில் அவங்களுடைய தலைமையாக இருந்தது, ஆங்கிலேயருடைய தலைமையகம். அங்கே தான் ஹிந்தி மொழியை உருவாக்கி அதற்கு பத்திரிக்கையே வந்தது கல்கத்தாவில் தான். ஸோ 1790 இருந்தால் ஹிந்தின்ற ஒரு விஷயத்தையே வெள்ளைக்காரன் சொல்லி தான் வந்தது. இப்போ இதில் இன்னொன்று, இந்த நம்மளுக்கு இந்த சங்கி பயலோ எப்பயுமே முழு பூசணியை சோத்தில் மறைப்பானுங்க. இப்போ நாம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, தமிழகன்னுவான். நாம் ஒன்றியனா மத்திய அரசுன்னுவான். இதில் எல்லாத்துக்குமே ஏற்கனவே நம்ம முன்னோர்கள், மிக முக்கியமாக பெரியார், அண்ணா, கலைஞர், இவங்கெல்லாம் அதுக்கு விதை போட்டுட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் நீங்களாம் ஒன்றும் அசைக்கவே முடியாது. இப்போ நம்மளை பார்த்து அவன் என்ன பண்ணுறான்னா, மிரண்டு போய் ஏற்கனவே கர்நாடகாக்காரன் உள்ளார அவனுங்க பூந்துட்டானுங்க. இப்போ அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, போய் இந்தி எழுத்துக்கள்லாம் அழிச்சிட்டு இருக்கானுங்க. கரடி காசு எல்லாருமே அவங்களுக்கு இப்போ தான் அதனுடைய வேல்யூ தெரியுது. நாம் இங்கே தெலுங்கானா, இது கேரளா, இவங்களாம் இன்னும் நம்ம மும்மொழி கொள்கையை ஆதரிக்கலை. ஸோ அதனால என்ன ஆகுது, அவங்க நம்மளை ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இது நேஷ்னல் லாங்குவேஜ்னு பொய் ஸ்பொட்டுகளில் சொல்லிகிட்டே இருக்காங்க. நேஷ்னல் லாங்குவேஜ் இல்லைன்றதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இன்னொன்று, இந்த மெக்காலே கல்விக் கொள்கை இவனுக்கு நம்மளை மெக்காலே கல்விக் கொள்கை அழிச்சிட்டானுங்க. நம்ம ஃபஸ்ட் எடுத்துமே நம்ம அந்த சங்கி பசங்க பேசும்போது நம்ம ஃபஸ்ட் எடுத்து மைண்டில், ஆமாம் நம்மளுடைய கடைசியில் தான் தெரியும் இவனுங்க எவனுமே படிக்க வைக்காமல் இருந்தானுங்க. 1927 தான் ஒரு ஒடுக்கப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு மாணவன் பச்சை பாஸ் காலேஜில் படிக்கிறதுக்கே வரான். 1943 தான் ஒரு லேடி நம்ம கிண்டி காலேஜிலேருந்து ஒரு முதல் பெண் இன்ஜினியர் போகிறாங்க. ஸோ இதுக்கு முன்பாக இவனுங்க எல்லாமே குருகுலம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பிடிச்சவனுக்கு இவனுடைய ஜாதி ஆட்களுக்கு மட்டுமே படித்து நாங்கள் எவ்வளோ பெரிய மயிர் தெரியுமா அப்படின்ற மாதிரி இவனுக்கு உருவாக்கிட்டு இருக்காங்களா. அந்த பிம்பத்தெல்லாம் உடைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா மெக்காலே தான். எல்லோருக்குமான கல்வி, எல்லோருக்கும் அது கிடைக்க வேண்டும் அப்படின்னு முக்கியமாக வெள்ளைக்காரன் எடுத்துன்னு போனான். நான் இல்லைன்னு சொல்ல வரல. இவனுக்கு இருந்து எல்லாத்தையும் தின்னுட்டு இருக்கிறது. அவன் எடுத்துன்னு போனதுக்கு முன்னாடி நிறைய சீர்திருத்தங்கள் அவன் செஞ்சான். இன்றைக்கி ரயில் என்ஜின் டிரைவர்லாம் தெருத்தி விட்டுட்டு ரயில் ஏறி உட்காரானுங்க தெரியுமா, கண்ணாடிலாம் உடைக்கிறானுங்க தெரியுமா. இதில் இவன் புல்லட் டிரைவ் விடுறாங்களாம். யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ மக்கள் தொகை இருக்குது. அப்போ எத்தனை நீங்கள் ரயில் விடணும், எவ்வளோ போகணும் வரணும், அதெல்லாம் செய்யாமல் மக்களை மாட்டு அடிமை கூட்டம் மாதிரி நடத்துறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, சரி, இந்திய ஆதரித்தா தான் என்னங்க, இந்திய எதுக்கு ஆதரிக்கணும்? இப்போ ஜெர்மன்
அவன் சொந்த மொழினா ஜெர்மனி. சைனா, அவனுக்கு சொந்த மொழி சைனா. இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்குமே ஒரே ஒரு மொழி தான். அவங்க வந்து இன்னொரு மொழின்றது அவங்களுக்கு தேவையே இல்லை. கம்யூனிகேஷன்ஸ் கொண்டால் நீங்கள் விருப்ப பாடமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே இங்கிலாந்தில் இங்கிலீஷ், விருப்ப பாடமாக ஃப்ரெஞ்சு இருக்குது, போர்ச்சுகீஸ் இருக்குது. என்ன வேணாலும் நீங்கள் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். அங்கே யாரும் ஃபோர்ஸ் கிடையாது. இங்கே நம்ம ஊர்லேயே என்ன பண்ணுறானுங்க, இந்தி ஒழிகன்ட்டு இவனுக்கு வந்து இந்த நிர்மலா அவங்க கூட வந்து அங்கே சொல்லியிருந்தாங்க பார்லிமெண்ட்டில், இவங்க எங்களை படிக்கவே விடாமல் தடுத்துட்டாங்கன்றதுக்கு திருச்சி சிவா வந்து அதுக்கு பதில் கொடுக்குறாரு பாருங்க. பா, மெய்சில் த கூஸ்பம்ஸ் மூமெண்ட். ஏதா 7 நாட்டில் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது எங்கள் மொழி. எங்கள் மொழி வந்து பழமையான மொழி. மொழியில் வந்து ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆனால் கம்யூனிகேஷனுக்கு என் தாய்மொழி இருக்குது, தமிழ் இருக்குது. நான் வந்து உலகத்தோடு உரையாடுறதுக்கு எனக்கு இங்கிலீஷ் இருக்குது. நான் எதுக்கு ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்றது தான் அங்கே மேட்ரு. இதில் இவங்க ஏன் தொடர்ந்து இந்தியை கற்றுக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. இவங்களுக்கு வந்து தமிழ்நாடு ரூல் ஓவர் பண்ணணும். ஓகே, பாட்டம் முப்பட்டெல்லாம் அது பண்ண முடியாத அளவுக்கு பண்ணி வச்சுட்டு போயிட்டான். ஓகே, இவனுக்கு எப்படியாவது அதை பண்ணி மிரட்டி கிரட்டி உருட்டி கிருட்டி ஒன்றும் இல்லை. இன்றைக்கும் வந்து தவழ்ந்து போனவர் மட்டும் இருந்திருந்தானே இன்னாரெலாம் இந்து வந்துருக்கு உள்ளார. ஓகேவா, அது எதை சொன்னாலும் ஆமாஞ்சாமி போட்டு கையெழுத்து போட்டு போயிருங்க. அதுதான் நீட்டு வந்தது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துன்னு வச்சுக்காங்களேன். அந்த மாதிரி ஒரு பொம்மையான ஒரு ஆளை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் பண்ணிடலான்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ளே தான் இது வந்தாச்சு. இது விடியல் அரசு வந்துடுச்சு. அதனால் இவனுக்கு வந்து அது காண்டு, அது ஏதாவது ஒரு வகையில் அதை இன்ஃபியூஸ் பண்ணி உள்ளார எட்டு வரணும்னு நினைக்கிறான். ரைட், இது ஏன்னா அதான் ரூல் ஓவர் பண்ணணுன்ட்டு. அதனால தான் வந்து ராகுல் காந்தி வந்து பார்லிமெண்ட்டில் என்ன சொன்னால், யூ நெவர் எவர் ரூல் ஓவர் த தமிழ்நாடுன்னு. ஓகேவா, அது காரணம் வந்து பாட்டை முப்பாட்டெல்லாம் போட்டு வச்சுட்டு போன விதை, அந்த மாதிரியான ஒரு விதை. இது பெருமைகளாம் சொல்லாங்க, உண்மை. ஓகே, சரிடா, நீங்கள் வந்து மும்மொழி ஏற்றுக்கணும் அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குன்னே வச்சுக்க. இதுக்கு முன்னாடி நீ வந்து மும்மொழி ஏற்றுக்கிட்ட நாடுகள்னு ஒன்று இருக்குல்ல, ஐ மீன் மாநிலங்கள்னு ஒன்று இருக்குல்ல, இந்த மாநிலங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். மும்மொழியை ஏற்றுக்கிட்ட மாநிலங்கள் இருக்குது. இப்போ ராஜஸ்தான், பீகார், மத்திய பிரதேசம், அதுக்கப்புறம் வந்து உத்தரப்பிரதேசம், இது எல்லாமே இந்தியை வந்து ஏற்றுக்கிட்ட மாநிலங்கள். அப்போ அவங்களுடைய மொழி மராட்டி. மத்திய பிரதேசில் மராட்டி எங்கே போச்சு? ஸோ எல்லாருமே ஹிந்தி பாட்டை பாடுறாங்க. ஹிந்தி நிகழ்ச்சி தான் நடக்குது, மராட்டிய நிகழ்ச்சியே இல்லை. இதில் லதா மங்கேஷ்கர் வந்து மராட்டியை சேர்ந்தவங்க. அவங்க மராட்டிக்கு நான் ஃப்ரீயாகவே பாடுறேன்ற மாதிரிலாம் அவங்க சொல்லியும் கூட வந்து அந்த மொழி வந்து வளப்படலை. ஸோ இவங்களை இங்கே உள்ளாரிட்டு வந்தால் இதெல்லாம் தான் நடக்கும். இதை தான் வந்து பிடிஆர் பழனிவேல்ராஜன் என்ன சொன்னார்னா, இவனுங்க வந்து நம்மளை வந்து முதல்ல வந்து இந்த மாதிரி மிரட்டி கிரட்டி பணி வச்சுருவானுங்க. பணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மொழியை நம்ம பேசவே முடியாமல் போயிடும். ராஜஸ்தான், பீகார், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் உள்ளிட்ட மாநிலங்கள் இந்தி மாநிலங்கள் என நம்ம கருதினால் அங்குள்ள ஒரிஜினல் மொழி எங்கே போனதுன்னு அவர் கேட்குறாரு. ரைட்டு, மும்மொழி கொள்கடா. ரைட்டு, நீங்கள் ஹிந்தி படிக்கணும், எல்லோரும் படிக்கணுன்றீங்களே, நாங்கள் இங்கிலீஷ் படிச்சுட்ருக்கோம்ல, அப்போ நீங்கள் ஹிந்தி மட்டும் தானே படிக்கிறீங்க, ஹிந்தி நீ உங்கள் இதில் இருக்குது. அப்போ நீங்கள் 2 மொழி எக்ஸ்ட்ரா படிக்கணும்ல. இப்போ மராட்டியே வச்சுக்கோங்களேன், பாம்பே. இப்போ நீங்கள் ஹிந்தி படிக்கிறீங்க, மராட்டி படிக்கிறீங்க, இங்கிலீஷ் படிக்கிறீங்க, இந்த 3 படிக்கணுமா இல்லையா? நீங்கள் மும்மொழி கொள்கைன்னா அதானே. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹிந்தி மட்டும்தான் படிக்கிறீங்க. அதனால தான் ட்ரம்ப்போடைய இதில் போய் தக்கா புக்கான்னு முக்க வேண்டியதாக இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் கூட பண்ணிக்க முடியல உங்களால். ஏன்னா நீங்கள் அப்படியே பழகிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு இன்னொரு மொழியை நீங்கள் எடுத்துன்னு போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஹிந்தி படத்தினுடைய அதனுடைய பல்வேறு கிளைகள் எங்கெங்கேயோ போகும்போது அந்த விஷயங்கள் வந்து ஒரே நாடு ஒரே மொழி அப்படி எடுத்துன்னு போகிறீங்க. ஓ, இதெல்லாம் படித்தா தான் வேலைக்கு ஆகும். இதுக்கு முன்னாடி தான் காமெடி. இவனுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஹிந்தி படித்தா இந்தியா ஃபுல்லும் வேலைக்கு போகலாம். முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஓகே, ஸோ ஹிந்தி படித்தவன், ஹிந்தி தெரிஞ்சவன் எல்லாம் இங்கே கூலி வேலைக்கு வந்துட்டுருக்கான். அது முடியல. அதுக்கப்புறம் வந்து ஸ்வீப்பர்கிட்ட பேசணுன்னா ஹிந்தி வேணுன்றானுங்க. என்னென்னவோ இவனுக்கு பேசணும்னு வச்சுக்காங்களேன். இவனுங்க பேசுகிறதுலாம் ஒரு அறிவு மயிரும் கிடையாது. அதில் வந்து ஒரு வேல்யூவான பாயிண்ட்டே கிடையாது. ஓகே, ஸோ நாம் வந்து அப்பயே வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து இருமொழி கொள்கையே எங்களுக்கு போதுமானது. ஏன்னா இவனுங்க இப்படி வந்து பேசினா எல்லாம் பான்பராக துப்பி நாஸ்தி பண்ணாலும் அவருக்கு தெரியும். அதாவது திராவிட நாடு கோரிக்கைன்னு ஒன்று வச்சு அந்த திராவிட நாடு கோரிக்கை வேலைக்காகாதுன்னு அவருக்கு தெரியும். இல்லைனா அது வேறு மாதிரி ஆகிருக்கும். இலங்கைக்கு நிகராக இங்கேயும் நடந்திருக்கும் சம்பவம். ஏன்னா அண்ணா மாதிரியான ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைமை பண்பு உள்ள ஒருத்தவனை நீங்கள் பார்க்கவே முடியாது. அந்த ஆள் கட்டின்னு வேணால் வெட்டின்னு வர்ற அளவுக்கு வந்து இளைஞருக்கு படம் இருக்குது. ஆனால் குடிமை அங்கே இருக்குது. சரி, என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறார்.
தமிழ்நாடுன்னு பேர் வச்சதுமே இதுதான் இங்கே இருக்கிறவனுங்க தான் நம்ம கூட இருக்கிறவனுங்களே நம்ம கூட இருந்துட்டு நம்ம கூட சேர்த்து நம்மளுக்கே வந்து முதல் குத்துவானுங்கல்ல. இவன் ஒருத்தன் சொல்லி அனுப்புகிறாங்க தமிழ்நாடு, நாட்டுக்குள்ளே நாடு கேட்குறானுங்க அப்படின்னு. பார்லிமெண்ட்டுக்கு அண்ணா போகும்போது அங்கே கேட்குறானுங்க நாட்டுக்குள்ளே ஒரு நாடா அப்படின்னா, அந்த ஆள் திருத்தி கொள்ளுங்கள், இந்தியாவே ஒரு நாடு அல்ல, அது ஒரு ஒன்றியம். எல்லா மாநிலங்களும் ஒன்றிணைந்த ஒரு ஒன்றியம். அது நாடு, அது வந்து இந்தியான்றது ஒரு பல்வேறு நிலப்பரப்பு, பல்வேறு மொழி, கலாச்சார கொண்ட ஒரு மாநிலங்களுடைய கூட்டமைப்பு. அது இந்தியான்றது நாடல்ல அப்படின்னு பேசுகிறாரு. எங்கே பார்லிமெண்ட்டில் பேசுகிறார் அண்ணா. அந்த மாதிரிலாம் வந்து அறிவு செருக்கோடு லாஜிக்கலாக அடித்து துவம்சம் பண்ண ஒரு நிலப்பரப்பு இது. இன்னொன்று, ஹிந்தியில் 1793 ஒரு வெள்ளைக்காரன் கில்கிறிஸ்ட் அப்படின்றவன் வந்து உருவாக்கின ஒரு மொழியை தான் இன்னமும் நீங்கள் வந்து பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கெல்லாம் வந்து பெரும் வரலாறு இருக்கின்றது. புறநானூறு, அகநானூறு, திருக்குறள், ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளுக்கு இருக்குது. ஆனால் ஹிந்திக்கு தனியான இலக்கியங்களே இல்லை. அதனால தான் அண்ணா சொன்னார், நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஹிந்தியை கற்றுக்கலாமே அப்படின்னு ஒரு வடநாட்டுக்காருக்கு சொல்லும்போது 3 மாதத்தில் கற்றுக்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கு அண்ணா பதில் சொல்கிறாரு, 3 மாதத்தில் கற்றுக்கலாம், அதுக்கப்புறம் அதில் ஒன்றுமே இல்லை, ஹிந்தியில் ஒன்றுமே கிடையாது அப்படின்றாரு. ஸோ அந்த மாதிரி மொழி ஆளுமையும் வரலாற்று சிறப்புகளும் கொண்ட ஒரு மொழியை, என் தாய்மொழியை நான் கற்றுக்கிறேன். உலகத்தோடு உரையாடுறதுக்கு நான் இங்கிலீஷ் கற்றுக்கிறேன். நான் எதுக்கு 3வது மொழியை நான் கற்றுக்கணும்? தேவையில்லாது. ஏன்னா ஜெர்மனியில் இருக்க குழந்தைங்களுக்கு ப்ரெஷர் இல்லை. 3 மொழி கல்வியை 3 மொழி படிக்கணும்னு அந்த குழந்தைக்கு அவசியமே கிடையாது. சைனாவில் இருக்க குழந்தைக்கு அந்த அவசியமே கிடையாது. அமெரிக்காவில் அந்த அவசியமே கிடையாது. ஃப்ரான்ஸில் அவங்க அவசியமே கிடையாது. ஏன் இங்கே மட்டும் அப்படின்றது தான். ஓகே, திஸ் இஸ் இட். ஓகே, இதை தான் இவனுக்கு வந்து தொடர்ந்து இங்கேயாவது இந்தி படத்தை ஃபுல்லாக ஓட வச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கானுங்க. அது நடக்கவே நடக்காது அப்படின்றது தான் மேட்ரு. ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து அதில் வந்து இன்னொன்னோ போடுறானுங்க. வந்து ஹிந்தி கற்றுக்க முடியலையா, வடமாநில தொழிலாளர்கிட்ட பேசுகிறது ஹிந்தி வேணுமா, ஏன்னா அவங்க கற்றுக்க சொல்லிட்டான் அவனை அப்படின்ட்டு. அந்த மாதிரி எந்த அதாவது எந்த நாட்டிலையுமே இல்லாத ஒரு பெருங்கொடுமை இந்த ஊரில் உண்டு. 3 மொழியை கற்றுக்கணுமா, ஒரு குழந்தை 3 மொழி கற்றுக்கணுமா. இங்கிலாந்தில், ஃப்ரான்ஸில், ஜெர்மனில், ஸ்காட்டிஷில் யோசிச்சு பாருங்கள். எல்லாம் புண்ணியம் செஞ்சது. நம்ம ஊர்லேயும் நம்மளுடைய முன்னோர்கள் அதெல்லாம் செஞ்சதுனால தான் நாம் கொஞ்சம் சொஃபஸ்டிகேட்டடாகவும் இன்றைக்கி தன்னிறைவு அடைந்தோம். எல்லாம் வந்து என்னது, கும்பமேளாவுக்கு போய் எல்லாம் அடித்து புட்டிச்சு ட்ரெயினில் ஏறிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் திருநெல்வேலியாக இருக்கட்டும், திருச்சியாக இருக்கட்டும், கார் ஏறா போயிட்டு வரலாம் மாப்பிள்ளை அப்படின்னு கிளம்பி போகிற அளவுக்கு இன்றைக்கி வந்து வளர்ந்துருக்குறோம். அந்த மாதிரி ஆக்கணும்னு அவன் நினச்சிட்டு இருக்கானுங்க. இவ்வளோ பண்ணுறானுங்கல்ல, என்னைக்காவது இந்த மாதிரி அந்த மக்கள், ஓட்டு போட்ட மக்கள், எங்களை விட்டுருங்க, நம்மளை விட்டுருங்க, ஓட்டு போட்ட மக்களுக்கு ஏதாவது ஒழுங்காக ஒன்று பண்ணியிருக்கானுங்களா? கும்பமேளாவில் ஒரு பக்கம் ஃபுல்லாக எல்லா மக்களையும் விட்டுட்டு ஒரு பக்கம் விஐபின்னு பாதி இடத்த பிடிச்சி பண்ணி அதில் ஏகப்பட்ட பேர் இறந்து போனானுங்க. இப்போ ரயில்வே ஸ்டேஷனில், டெல்லியில் தலைநகரத்தில் இந்த சம்பவம்லாம் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் வாயமுன்னு சும்மா இருப்பானுங்க. ஆனால் இங்கே வந்து ஹிந்தி கற்றுக்கணும், அது கற்றுக்கணும், இது கற்றுக்கணுன்றானுங்க. நீங்கள் எனக்கு இந்த ஒரு விஷயத்துக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன் தெரியுமா? அவனுக்கு இதெல்லாம் சொல்கிறானுங்களே, இந்த வரலாற்றை திரும்ப திரும்ப நம்ம நண்பர்களுக்கும் எதிர்கால தலைமுறையினருக்கும் இதை பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையுது. அந்த வகையில் அவங்க எல்லாருக்குமே நம்மளுடைய நன்றி தான் வச்சுக்காங்களேன். ஸோ அதனால் தொடர்ந்து இதை பற்றி பேசிக்கிட்டே தான் இருப்போம். ஹிந்தி நேஷ்னல் லாங்குவேஜ் அல்ல. எனக்கு இந்த விஷயத்தை வந்து, ஏன்னா இன்றைக்கி சமூக ஊடகங்கள் இருக்கிறதுனால அதில் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஆனால் நம்ம வந்து அதை பற்றி ஓரளவுக்கு நம்ம வந்து உரையாடுவதற்கும் விஷயம் தெரியறதுக்கும் அது ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். மைனஸ் நிறைய இருக்குது. போய் புனச்சுருட்டு இயற்கை மருத்துவம் அதுன்னு எங்கெங்கேயோ போய் உயிரெடுத்துட்டு இருக்கானுங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. பட் ஆனால் முதலாக எனக்கு தெரிஞ்சு ஞானி ஒரு டிபேட்டில் வந்து முதல்ல ஹிந்தி நேஷ்னல் லாங்குவேஜ் இல்லைன்னு உடைக்கிறாரு. அது வைரல் ஆகுது. இன்னி வரலையும் அந்த ஞானியுடைய அந்த பேச்சு வந்து உண்மையிலே அது பெரிய விஷயம். அது அதுக்கப்புறம் தான் அது வந்து ஆமாம் இல்லைன்றது அது எல்லாருமே ஆர்ஜே பாலாஜிலேருந்து எல்லாருமே அதை வந்து பேச ஆரம்பித்தாங்க. ஆல் ஓவர் வேர்ல்டில் போகிறவங்க அத்தனை பேருமே, ரஹ்மான்லேருந்து யுவன் சங்கர் ராஜாவிலேருந்து அதற்கு எதிர்வினைகளை எல்லாருமே ஆட்டிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அதுதான் இதில் இருக்கிற இந்த மொழியோடைய மிகப்பெரிய சிறப்பு. அதுதான் மேட்டர். ஓகே, அதே மாதிரி இந்த என்னது சிபிஎஸ்சி சிலபஸை வந்து மத்திய அரசு வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த சிலபஸ் எடுக்கிற ஸ்கூலில் வந்து கண்டிப்பாக வந்து ஹிந்தி வச்சுருப்பானுங்க. ஆனால் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அரசு பள்ளிக்கும் இதுக்கும் வித்தியாசம்னு சொல்லுவானுங்க. அது தனியார் பள்ளி கட்டமைப்புக்கு நீங்கள் கொடுத்துருக்க அதிகாரம், அதனால் அவன் அதை வச்சுருக்கான். எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை. நாங்கள் அரசு பள்ளிகளையும் சரி, நாங்கள் நடுநிலைப் பள்ளிகளோ உதவிநிலை பள்ளிகளோ நாங்கள் அந்த இந்தியை சேர்க்கவே இல்லை. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், ஹிந்தி நேஷ்னல் லாங்குவேஜ் இல்லை. அதே மாதிரி
ஒரு அமெரிக்க குழந்தையோ, ஜெர்மன் குழந்தையோ, சைனா குழந்தையோ, கொரியா குழந்தையோ எல்லாம் அவங்களுடைய லாங்குவேஜ் ஒரு உலகத்தை தொடர்பு கொள்ள ஒரு ஆங்கிலம்னு படிச்சுக்கிறானோக்கோசரம் அவனுக்கு 3வது மொழின்னு அவசியமே கிடையாது. இவனுக்கு ஒரு சோம்பேறியும் அவனுக்கு மக்கு மடப்பயலுங்க. அதனால் வந்து அவன் ஊரில் இருக்கிற எல்லோரும் நாங்கள் ஒன்றே இத்தனை சரி இங்கிலீஷ் படிக்கணும்ல, மும்மொழி கொள்கை நீ பிடுங்கணும்ல, அதையும் செய்ய மாட்டான். அதுக்கும் வக்கு கிடையாது. அதனால் வந்து இங்கே நான் பேசுறது நீயும் பேசிட்டா எனக்கு ரொம்ப இலகுவாயிடுமே உள்ளார அப்படி வர்றதுக்கு அப்படின்னு அவன் நினச்சிட்ருக்கான். இதான் மேட்ரு. இது ஒரு காலம் நடக்காது அப்படின்றதும் நம் முன்னோர்கள் முப்பாட்டன் எல்லாம் அதுக்கான வழிவகைகள்லாம் செஞ்சுட்டு போயிருக்காங்க அப்படின்றதும் அதுக்கு தனி பெரும் வரலாறு இருக்கிறது என்பது தான் இங்கே நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ வேற இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோடு நான் சந்திக்கிறேன். ஒரு நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். டெல்லி என்ன சொல்லுதுன்னா, இல்லை நம்ம எல்லாமே ஒன்றா இருக்கிற ஒரு நாடு, அதுக்கு ஒரே மொழி ஒரே விஷயமா இருக்கட்டுமே, ஒரு மொழி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்தால் நீங்கள் என்ன சாரி கில்கிறிஸ் அப்படின்ற ஒரு ஆங்கிலேயர் ஸ்காட்லாந்துலேருந்து வந்து இங்கே, அதாவது பிரிட்டிஷுடைய தலைமை செயலகம் கல்கத்தாவில், அங்கே தான் வந்து இந்தி மொழியை உருவாக்குறாங்க. அந்த மொழி, அதாவது ஒரு கலவையான ஒரு விஷயத்தை கம்யூனிகேஷனுக்கு என் தாய்மொழி இருக்குது, ஹிந்தி இருக்குது. கம்யூனிகேஷனுக்கு என் தாய்மொழி இருக்குது. சாரி, சிபிஎஸ்சி சிலபஸ் உங்கள் சிலபஸ்ன்றதுனால அதை நீங்கள் வச்சுருக்கீங்க. தட்ஸ் ஆல். அதில் வேறு ஒன்றும் விஷயம் இல்லை. கீழே போட்டிருப்போம் மட்டும் தான். தம்பி எனக்கு இந்த சிபிஎஸ்சி இதை மட்டும் எடுத்துடுறான். அதான்